Hi friends, இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நம்ம கார் ஓட்டும் போதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கோ ஒரு பள்ளமோ இருந்தால் அந்த ஸ்பீட் பிரேக் மேலே ஏறும் போதும் இல்லை பள்ளத்தில் இறங்கும் போதும் பிரேக் அடிக்கக்கூடாது. இப்போது சடனாக ஸ்பீட் பிரேக் வந்தாலும் சரி இல்லை சடனாக பள்ளம் வந்தாலும் சரி முன்கூட்டியே நீங்கள் வந்து அந்த வண்டியோட ஸ்பீடை குறைக்கணும். அதாவது ஒரு ஸ்பீட் பிரேக் மேலே ஏறும்போது நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா இந்த ஸ்பீட் பிரேக் மேலே ஏறும்போது டயர் என்ன பண்ணணும், மேலே வந்து அழுத்தம் ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் பிரேக் அடிக்கும் போதோ கார் வந்து கீழே அழுத்தம், இந்த ரெண்டுமே அழுத்தி அந்த ஷாக் அப்சரை டேமேஜ் பண்ணும். அதாவது நம்ம காரை வந்து இவ்வளோ பணம் போட்டு வாங்குகிறோம், ஆனால் அது நம்ம சரியாக ஓட்டினா 10 வருஷம் கூட அந்த வண்டியை வந்து சாஃப்டாக அந்த ஷாக் அப்சர் டேமேஜ் ஆகாமல் வண்டி ஓட்டலாம். இன்னொன்று பள்ளம். இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு பெரிய பள்ளம் வந்துருச்சு, அந்த பள்ளத்தில் இறங்கும் போது பிரேக் அடிக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா பள்ளத்தில் இறங்கும் போதோ டயர் வந்து கீழே போகும், ப்ளஸ் இந்த இன்ஜின் வெயிட் என்ன பண்ணணும், நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஷாக் அப்சர் டேமேஜ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 மீட்டர்ஸ்க்கு வந்து ஃபுல் டேமேஜ் குண்டு குழியமாக இருக்குது, நீங்கள் போகிறீங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிரேக் அடிப்போம், கிளச்சை விடுவோம், பண்ணுவோம். ஒரு 300 மீட்டர்ஸ்க்கு வந்து பள்ளம் குண்டு குழியமாக இருந்தால் கூட நீங்கள் அட்லீஸ்ட் 150 மீட்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து கிளச்சை அழுத்தி நீங்கள் அப்படி மூவ் பண்ணும் போதும் மேடு மேலே பிரேக் அடிக்கலைன்னா அட்லீஸ்ட் அந்த 150 மீட்டர்ஸ் வந்து நம்ம வண்டி சாக்குறதுல வந்து சேஃபாக நம்ம கிராஸ் பண்ண முடியும். பார்க்குறவங்க எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் இன்னும் வந்து நான் போகலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.